ஒளி இல்லாமல் இந்த உலகம் வந்து அழகா இருக்குமான்னு தெரிலங்க. அது உள் ஒளியா இருந்தாலும் சரி, வெளி ஒளியா இருந்தாலும், ஒளி தான் நம்மள வந்து பார்க்க வைக்குது, ரசிக்க வைக்குது, அ உணர வைக்குது. ஸோ ஒளி பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. அ இருள் நிறைந்த பகுதியில வந்து ஒரு சின்ன டார்ச் வச்சு அடிச்சா கூட எவ்வளோ அழகா இருக்கு. அது மாதாங்க. இந்த வ இலைய பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இந்த ஒளியோடைய அந்த ஒரு ர ஒளிப்பட்டு அந்த இலை வந்து எவ்வளோ அழகா முகம் பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இலை முகம் வந்து எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இதுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கவிதை மாதிரி நான் எழுதியிருக்கேங்க. இலை மீது ஆதவன் வைத்த காதல் பிரகாசமானது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ பிரகாசம் தாங்க இருக்குது இந்த உலகத்தில், இருள் இல்லை. ஸோ இருள் இருக்குன்னு நினைச்சா இருள் இருக்கும். இருள் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வந்து எப்போவுமே நமக்கு எல்லாமே பிரகாசமாக தெரியும். உள்முகமாகவும் வெளிமுகமாகவும்.